நீட் மட்டுமல்ல, அனைத்து நுழைவுத் தேர்வுகள் குறித்தும் திமுக மட்டுமே மிக சிறந்த தொலைநோக்கு பார்வை கொண்டது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு டெல்லியில நடைபெறுற போராட்டங்களாகட்டும், சென்னையில நடைபெறுற போராட்டங்களாகட்டும், நீட்ல நடைபெறுற முறைகேடுகளை குறித்த போராட்டமாக தான் இருக்கே தவிர்த்து பேன் நீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய லெவல்ல பேசப்படலை. மேபி தமிழ்நாட்டில் பேன் நீட்னு சொல்லலாம், நீட்டே வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் டெல்லியில நீட் பரீட்சைகளில் நடைபெற முறைகேடுகளை களையணும், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், இதுதான் அவங்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும், எதிர் நீட் ஆகட்டும் இல்ல ஜேஇ ஆகட்டும், இதெல்லாம் ரத்து செய்யணும் அப்படிங்கிற பார்வை அவங்கள்ட்ட இருக்கா? தொலைநோக்கு பார்வை இருக்கான்னா இல்ல. வேற திமுக அந்த தொலைநோக்கு பார்வை இருக்கு. இன்னைக்கும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நீட் தேவையா இல்லையா? அதுவா பிரச்சனை? இல்ல நீட் தேர்வில் நடைபெறும் முறைகேடுகளை மட்டும் தவிர்த்துக்கிட்டா போதுமா? இல்ல நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளே தேவையில்லையா? இது மூணுல எது நம்ம எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பிரதானமா நம்ம எடுக்க வேண்டியது நீட்டே தேவையில்லைங்கிறது தான். அதுதான் திமுக உடைய பார்வையும் கூட. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திமுக உடைய எம்பி வில்சன் ஒரு நோட்டீஸ் தாக்கல் பண்ணியிருக்காரு. மாநில அரசுகளுக்கு கல்வியில் எந்த கொள்கைகளை வகுப்புவதற்கு மருத்துவக் கல்வியில் முக்கியமா நீட் தேர்வை ரத்து செய்து மருத்துவ சேர்க்கை உரிமையை மீண்டும் மாநில அரசுக்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் தாக்கல் பண்ணியிருக்காரு. தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நம்மளுடைய பார்வை. நீட்டுங்கிறது தேவையில்லை. 12ஆம் வகுப்புல பரீட்சை பாஸ் பண்ணி போய் அந்த மார்க் அடிப்படையில் சேர்க்கை நடைபெற்றாலே போதும். தேவையில்லாத இரண்டு பரீட்சைகள் தேவையில்லை, 2 தேர்வுகள் தேவையில்லைங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய பார்வை, திமுகவுடைய பார்வை. அதை பல நெடுங்காலங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கலைஞர் இங்கே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தது. தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டிஎன்பிசிஇ அப்படின்னு இருந்தது. அவர் தான் நீக்கினார். அப்போவே மருத்துவம் அப்பயே மருத்துவத்துக்கும் இன்ஜினியரிங்கும் உள்ள சேர்க்கை நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணிட்டு 12ஆம் வகுப்பு மூலியமா சேர்க்கையாக நடைபெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட், அதாவது லா கோர்சஸ் சேர்றதுக்கும் அப்பயே ரத்து பண்ணப்பட்டு 12ஆம் வகுப்புல நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அந்த பேசிஸ் கட் ஆஃப்ல நீங்க இங்க காலேஜில் சேர்ந்துக்கலாம் இருந்தது. இந்த நீட்டுங்கிற பேய் உள்ள வந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் புதுசா கோச்சிங் சென்டர்ல படிச்சு இல்ல பள்ளியில 2 விதமான பாடங்கள் நடத்தப்பட்டு அது நீட்டுக்கான தனியா ஒரு பாடம் நடத்தப்பட்டு அதுக்கு சேர்க்கிற மாதிரி உருவாச்சு. இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகளால என்ன பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத நம்ம பார்ப்போம். நீட் அடிப்படையிலே நீட்டுங்கிற பரீட்சை பாத்தீங்கன்னா ஒரு சமநிலையை உருவாக்கல. எல்லாருக்குமான வாய்ப்புகள் வழங்கி ஒரு தேர்வு நடத்த வேண்டும். 12ஆம் வகுப்பு தேர்வு நடக்குதா அப்படின்னா அப்படி நடக்குது. இப்போ பள்ளியில் சேர்க்கை யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்கு என்ன மாதிரி அரசு பள்ளிகள் பெரும்பான்மையாக இருக்கிறது, தனியார் பள்ளிகள் இருக்கு, எல்லாருமே ஒன்னா படிக்கிறாங்க, ஒரே கோர்சஸ் படிக்கிறாங்க, எல்லோருக்கும் ஒரே மாதிரி டைம் லைன் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. ஆண்டு இறுதியில் பரீட்சை நடக்குது. இப்படிதான் பாஸ் பண்றாங்க. ஒரே அளவுல முடிந்த அளவு அதுல ஒரு சமநிலை பின்பற்றப்படுது. அதன் மூலமாக பரீட்சை எழுதி அவங்க பாஸ் பண்ணி வெளியில வருவாங்க. வேற நீட்டுங்கிற பரீட்சை வரும்போது என்ன ஆகுதுன்னா, இங்க கோச்சிங் சென்டர் அப்படின்னு ஒன்று உருவாகுது.